guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்ஃப் மேக்கப் தாங்க வித் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட லிட்டில் வைப்ஸோட பேபி வைப்ஸ் வச்சு நம்மளோட ஃபேஸ் ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துக்கலாம். என்னதான் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியிருந்தாலும் நம்ம வைப்ஸ் வச்சு எடுக்கிறப்ப வந்து இன்னும் கொஞ்சம் வந்து லிட்டில் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து அதில் வந்துடுங்க. ஸோ அதனால் வந்து பேபி வைப்ஸ் வச்சு நல்லா வந்து வைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட வந்து பாண்ட்ஸ் எலைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் தான். மாய்ஸ்சரைசர் எப்போவுமே வந்து கையில் எடுக்க வேணாம், அதுக்கு தனியாக ஒரு ப்ரஷ் மாதிரி வச்சுக்கோங்க. ப்ரஷ் மாதிரி வச்சு ப்ராடக்ட்டை பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணி ஃபேஸில் ஆல் ஓவர் ஃபேஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஃபேஸில் ஈவனாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜென்டிலாக வந்து ஒரு மசாஜ் கொடுங்க. ரொம்ப போட்டு ரப் பண்ணாமல் லைட்டாக வந்து ஃபேஸில் ஜென்டிலாக வந்து மசாஜ் கொடுக்குறப்ப வந்து ப்ராடக்ட் நல்லா வந்து அப்சர்வ் ஆகுங்க. மாய்ஸ்சரைசர் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து கலர் கரெக்ஷனுங்க. எனக்கு வந்து நான் பெருசாக கரெக்ஷன் பண்ண மாட்டேன், டேரெக்டாக வந்து கன்சீல்லே வந்து கவர் பண்ணிக்குவேன். என்னோடய ஷேட் வந்து ஃபார்எவர் 52ல் வந்து 008ங்க. அந்த கன்சீலர் வந்து ஃபுல் கவரேஜ் தான், நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம பிளெண்ட் பண்ணும்போது பிளெண்டர் எப்போவுமே வந்து ட்ரை பிளெண்டராக இல்லாமல் வெட் பிளெண்டராக வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ப்ராடக்ட் நல்லா வந்து குயிக்காக அப்சர்வ் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் தாங்க. நான் வந்து PAC பிராண்டில் 4.7 ஷேட் நம்பர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அந்த ஷேட் வந்து நல்லாயிருக்குங்க, ஃபுல் கவரேஜ் தான். சேம் நம்மளோட பிளெண்டர் வந்து ட்ரை பிளெண்டராக இல்லாமல் வெட் பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். வெட் பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மூத் கேன்வாஸ் கிடைக்குங்க. ஃபவுண்டேஷன் வந்து போடுறப்ப எப்பவுமே ஃபேஸ் மட்டும் இல்லாமல் நெக்குக்கும் சேர்த்தி போடுங்க. இல்லாட்டி வந்து ஃபேஸ் ஒரு கலராகவும் நெக் ஒரு கலராகவும் வந்து டிஸ்கலரேஷன் வந்து தெரியும். ஸோ எப்போவுமே வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கோங்க. அப்படியே ஐஸ் மேலேயும் சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட PACயோட ஐப்ரோ டிஃபைனர் தாங்க. ப்ராடக்ட் வந்து பிக் பண்ணதுக்கப்புறமா ஐப்ரோஸ் பூலி வச்சு லைட்டாக வந்து ஐப்ரோஸ் வந்து டச் பண்ணுங்கள். ரொம்ப ஹெவி ட்ரா பண்ண வேண்டாம், சும்மா லைட்டாக வந்து ட்ரா பண்ணிங்க அப்படின்னாலே வந்து நல்லா வந்துடும். ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பூலி ப்ரஷ் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட ட்ரான்ஸ்லூஷன் ஆர் எனி லூஸ் பவுடர் டால்கம் பவுடர் வச்சு பேஸை வந்து நல்லா செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பாருங்கள், நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக் தாங்க. நான் வந்து ஸ்விஸ் பியூட்டி பிராண்ட்லேருந்து ஆல் அபவுட் லிப்ஸ்டிக் அந்த பலர் தாங்க எடுத்திருக்கேன். லிப்ஸ்டிக் ப்ரஷ் வச்சு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை வந்து டபுள் கலர் போட்டாலும் ஓகே தான், இல்லாட்டி வந்து சிங்கிள் கலர்லேயே வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப் பண்ணிக்கலாங்க. ஐ மேக்கப்புக்கு வந்து நான் ஐஷேடோ பேலட் வந்து ரெவல்யூஷன் பிராண்ட்லேருந்து வந்து பிக் பண்ணியிருக்கேங்க. ஒரு பிளண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஐஷேடோ பிளண்டிங் ப்ரஷ் எடுத்து மோஸ்ட்லி வந்து நியூட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 2 ஐஸும் வந்து நல்லா ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஷிம்மர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆப்ஷனல் தாங்க. நான் ஷிம்மர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் வந்து ஐஷேடோ மட்டும் டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபேவரட் காஜலுங்க, ஃபேஸஸ் கனடாலேருந்து. நான் வந்து ஐலைனருக்கு பதிலாக காஜலே வந்து ஐலைனராக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். காஜல் வந்து ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஸ்மஜ்ஜிங் வச்சு நல்லா ஸ்மஜ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம ஐஸ் வந்து எவ்வளோ போல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பொட்டு வச்சுக்கலாங்க. பொட்டு வச்சா தான் நம்மளோட ஹோல் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் ஸ்டைல் தாங்க. ஹேர் ஸ்டைல் வந்து பெருசாக போட போகிறதில்ல, நல்லா வந்து கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணி முடிச்சுட்டு 2 சைடும் வந்து கொஞ்சம் ஹேர் எடுத்து பின்னாடி வந்து கிளிப்ஸ் போட்டு சைடில் வந்து ஃப்ரீ ஹேர் தாங்க. இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கூட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், பை.